இங்க ஒருத்தி மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு வர வழியில பார்த்தா தன்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறத பாக்குறா. உடனே அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட என்னது இது, உங்களுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் அவளை சமாளிக்கிற விதமா வீட்டுக்கு போய் முதல்ல நீ சமையல் வேலையை பாரு, நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்குள்ள அவளும் அங்க இருந்த இன்னொரு பொண்ணை பாக்குறா. பார்த்ததுமே அந்த பொண்ணு பிரெக்னெண்டா வேற இருக்கா. என்ன இவ பிரெக்னெண்டா வேற இருக்கா, அது மட்டும் இல்லாம இவளோட கையில ரிங் இருக்கு, அதுவும் என்னோட ரிங் மாதிரியே இருக்கு. அப்பதான் இவளுக்கே புரிய வருது, அதாவது இவளோட ஹஸ்பண்ட் இவளை சீட் பண்ணிட்டு இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்பவுமே கஷ்டப்படுறா. அது மட்டும் இல்லாம நான் உன்னை விட்டு போகதான் போறேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போறா. ஆனாலுமே அவளோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட அவளை மதிக்காம ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போய் நீ சமைச்சு வையே, அதை தவிர உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி அவளை சொல்லிட்டு அவனோட செகண்ட் வைஃப் கூட சந்தோஷமா போயிடுறான். இவளுக்கா என்ன பண்றதுனே தெரியாம அந்த கார் உள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது, சரி வேற வழி இல்லை, நம்ம ஹஸ்பண்டோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த கார் டிரைவர் கிட்ட வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அந்த கார் டிரைவரோ நீங்க கரெக்டா தான் முடிவெடுத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு வேற வழி தெரியல, என் ஹஸ்பண்ட் பண்ணுறதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே இந்த கார் டிரைவரும் சரி நீங்கள் வண்டியில் உட்காருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பார்த்தா அது ஒரு காடு. அந்த காட்டுக்கு நடுவில் தன்னோட ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவருக்கும் ஒரு வைஃப் இருந்திருப்பாங்க, அவங்க 2 பேருமே 15 வருஷமா சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவனோட பாஸ் சும்மா இல்லாம இவரோட வைஃப் கூட அஃபேர் வச்சுட்டு அவளும் இவனோட பாஸ் கூடயே போயிடுறாளாம். தன்னோட வாழ்க்கையில தன்னோட மனைவியே இழந்த பிறகு அவன் இந்த இடத்துக்கு தான் வந்தானா. இங்க வந்ததுமே இந்த காட்டுல இருக்கிற மரங்க, செடிகள், விலங்குகள் இதை பார்க்கும் போது என்னோட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா என்னோட சந்தோஷமே இதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கணும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். சும்மா அந்த விஷயத்தை போட்டு யோசிக்க கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல சில பேரை தவிர நிறைய விஷயங்கள் நல்லதே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணி கடைசியில இவளுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போய் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க.